ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். அன்னை மகாலட்சுமி அப்படின்ற ஒரு சிறு கதையை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இன்றைக்கு 2ஆம் பகுதி. மகாலட்சுமி தாய் அனைவரும் வேண்டுதல் கேட்டுக்கொண்டு சென்ற பிறகு கண்களை மூடிக்கொண்டு யோசிக்க ஆரம்பித்தாள். நான் மகாலட்சுமி அன்னையா இந்த வீட்டுக்கு வந்த நாளை இப்போ நினச்சி பார்க்குறேன். காஞ்சனாவின் மாமியார் கற்பகம், கற்பகத்தின் மாமியார் காமாட்சி. அவள்தான் தன் கணவன் ராமசாமியின் கையை பிடித்து கொண்டு மருமகளாக இந்த வீட்டிற்குள் முதலாக அடியெடுத்து வைத்தாள். அவள் முதல் நாளில் இந்த வீட்டில் அடியெடுத்து வைக்கும் போது காமாட்சி அம்மன் விளக்கோடும் என்னுடைய புகைப்படத்தோடும் குடிசையாக இருந்த இந்த வீட்டிற்குள் மருமகளாக காமாட்சி வந்தாள். அவளுடன் வந்தவள் தான் நான் மகாலட்சுமி. சும்மா சொல்லக்கூடாது. காமாட்சி அந்த அளவுக்கு குடிசை வீடாக இருந்தாலும் மிகவும் மங்களகரமாகவும் சுத்தமாகவும் வைத்திருந்தாள். குடிசை வீடுதானே என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த குடிசை வீட்டை மங்களகரமாக சுத்தபத்தமாக வைத்து தினமும் குளித்து விட்டு காலை மாலை 2 வேளைகளிலும் விளக்கேற்றி எண்ணெய் வைப்படுவாள். அப்போது எல்லாம் தனி பூஜை ரூம் அறை என்று எதுவும் கிடையாது. ஒரு சிறிய மாடத்தில் வைத்து தான் விளக்கேற்றுவாள். மிகவும் தெய்வ நம்பிக்கை கொண்டவள். தினமும் அம்மா தாயே எல்லாரையும் நல்லபடியாக வச்சிருமா என்று தான் சாமி கும்பிடுவாள். கஷ்டமான நேரங்களில் மட்டும்தான் காமாட்சி அவள் நிலைமை கூறி என்னிடம் அவள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்று வேண்டுவாள். மற்றபடி தெய்வீக தன்மையுடன் தான் விளக்கேற்றுவாள். அவளுக்கு பிறகு அவளின் மருமகளாக வந்த கற்பகமும் காமாட்சியை போல் சுத்தபத்தமாக இல்லாவிட்டாலும் வீட்டை சுத்தமாக வைத்திருக்காவிட்டாலும் தினமும் ஓரளவுக்கு சுத்தம் செய்து காலை மாலை 2 வேளைகளும் விளக்கேற்றி என்னை நம்பிக்கையுடன் வைப்பது செய்வாள். சுத்தமாகவும் இருப்பாள். குடிசை வீடாக இருந்த வீட்டை ஓட்டு வீடாக கற்பகம்தான் மாற்றினாள். அதே சமயத்தில் வேலை தவறாமல் பூஜை புனஸ்காரங்களை தவறாமல் செய்வாள். சில சமயங்களில் மட்டும்தான் கஷ்டங்களை கூறி நல்லபடியாக காப்பாற்றினால் போதும் தாயே என்று மிகவும் சந்தோஷமாக பூஜைகளை செய்வாள். ஆனால் அவளுக்கு மருமகளாக வந்த காஞ்சனாவோ மிகவும் சோம்பேறி. கற்பகம் இருக்கும் போதே குளித்து விட்டு பூஜை செய்வதில் அவளுக்கு விருப்பமே கிடையாது. எவ்வளவோ கற்பகம் சொல்லி பார்த்து விட்டு கற்பகம் போய் சேர்ந்தே விட்டாள். காஞ்சனா தினமும் என்னை விளக்கேற்றி கொண்டு இப்போ கொஞ்ச நாளாக விளக்கேற்றுவதில் அவளுக்கும் சோம்பேறித்தனம் ஆகிவிட்டது. வெள்ளி செவ்வாய் என்று மட்டும் விளக்கேற்றி வைப்பாள். மற்ற நாட்களில் பூஜை ரூமை மூடிதான் வைப்பாள். அந்த அளவுக்கு காஞ்சனா சோம்பேறி ஆகிவிட்டாள். மகாலட்சுமியாக நான் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு காஞ்சனா தான் 3வது தலைமுறை. பல நாட்கள் ஆகிவிட்டது. இப்போனா காஞ்சனா விளக்கேற்றி அவளுக்கு செவ்வாய் வெள்ளி ஆகிய 2 தினங்களில் மட்டும்தான் விளக்கேற்ற ஆரம்பிப்பாள். மற்ற நாட்களிலெல்லாம் பூஜை அறையை மூடி வைத்து என்னை பட்டினி போட்டு விடுவாள். அப்படியே அவள் விளக்கேற்றி வெள்ளி செவ்வாய் கும்பிட்டாலும் ஒரே புலம்பல் தான். காது கொடுத்து கேட்க முடியாது. இவளே இப்படி என்றால் இவளுக்கு பின்னால் வரும் மருமகள் எப்படியோ வெள்ளி செவ்வாய் கிழமைகள் கூட விளக்கு ஏற்றுவாளோ மாட்டாளோ, என் நிலைமை என்ன ஆகுமோ என்று மகாலட்சுமிக்கு மிகவும் சந்தேகமாகிவிட்டது. இதை இப்படியே விடக்கூடாது. இந்த காஞ்சனாவுக்கு நம்ம நல்ல புகட்ட வேண்டும். அப்போதுதான் நம்மால் இந்த வீட்டில் இருக்க முடியும் என்று மகாலட்சுமி நினைத்து கொண்டார். வெள்ளிக்கிழமை விளக்கேற்றிய பிறகு மறுபடியும் செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றி காஞ்சனா சாமி கும்பிட ஆரம்பித்தாள். மகாலட்சுமி மெதுவாக கண்களை திறந்து பார்த்தாள். அம்மா தாயி, என் கஷ்டங்களை குறைகளெல்லாம் எப்போ தான் நீ தீர்த்து வைப்பியோ எனக்கு ஒன்றுமே புரியலப்போ. நாளைக்கு என் அண்ணன் மகனுக்கு திருமணம். போட்டு கொண்டு போகிறதுக்கு கூட ஒரு நகை கூட என்கிட்ட இல்லை. எங்கள் அண்ணன் எதுவும் சொல்ல மாட்டார். என்னாலும் அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் எங்கள் அண்ணி என்னை ஏளனமாக பாப்பா. 4 பேர் எதிரில் வேணும்னே குத்தி காட்டி பேசி அவமானப்படுத்துவா. இதெல்லாம் தாங்கிக்கிட்டு நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கேன்னு எனக்கே தெரியல. அம்மா தாயே, எனக்கு இந்த ஒரு உதவி நீ செய்யக்கூடாதா? சும்மா படத்தில் உக்காந்துக்கிற நீயே அவ்வளோ நகைகளெல்லாம் அணிந்து கொண்டு இருந்தால் போதுமா? அதில் ஏதாவது ஒன்று நீ எனக்கு கட்டி தரக்கூடாதா
என்னம்மா அப்படி பார்க்குற? எனக்கு மட்டும் ஏதாவது ஒரே ஒரு நகையை மட்டும் நீ தந்துட்டுன்னு வச்சுக்கோயேன், தினமும் உனக்கு விளக்கேற்றி பூஜை செய்கிறேன். இப்போ அது நீ மனம் திறந்து வழி காட்டுவியா என்று வேண்டிக் கொண்டு வேதனையுடன் புலம்பிக் கொண்டு விட்டு பூஜை அறையை விட்டு வெளியேறினார் காஞ்சனா. பரவாயில்லையே, இவளுக்கு எந்த வகையில் நான் புத்தி புகட்டலாம் என்று யோசித்து கொண்டிருந்த வேலையில் அவளே எனக்கு ஒரு நல்ல யோசனையை சொல்லிட்டான் என்று மகாலட்சுமி நினைத்தாள். ஆனால் அடுத்த வினாடியே மகாலட்சுமி, அதன்படியே அவள் நடந்து கொள்வாள் என்று எப்படி நம்புவது? நம் நகையை தந்தாலும் அவள் சொன்னபடி நம்மளுக்கு தினமும் விளக்கேற்றி சாமி கும்பிடுவாளா? அப்படியே நான் நகையை அவகிட்ட தந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப என்னை ஏதாவது கேட்டு தொந்தரவு செய்து கொண்டே தான் இருப்பாள். இல்லை இல்லை, இப்படியெல்லாம் நம்ம டைரெக்டாக அவளுக்கு நகையை தரக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா அவளோட பேராசையை நம்மளே தூண்டி விட்ட மாதிரி ஆயிடும். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாம் அவளுக்கு இன்னும் கொடுத்து அவளோட பேராசையை அதிகமாக தூண்டி விடுவது போல் ஆகிடும். வேறு வகையில் தான் நம்ம இதை யோசிக்கணும். இப்படி மகாலட்சுமி யோசித்து கொண்டிருக்கும் போதே காஞ்சனாவின் மகன் ரகு உள்ளே வந்தான். பரவாயில்லடாயப்பா, இன்னைக்காவது குளிச்சுட்டு உள்ளே வரையா, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஐயோ, என்ன கேட்க போகிறானோ பயமாக இருக்குதே என்று மகாலட்சுமி நினைத்து கொண்டார். உள்ளே வந்த ரகுவும் தாய் மகாலட்சுமி வணங்கிவிட்டு, அம்மா தாயே மகாலட்சுமி, இன்னைக்கு என் தோழிகளில் கவி ரஞ்சனிக்கு பிறந்த நாள். நான் நிறைய பெண்கள் கூட பழகியிருந்தாலும் இந்த ரஞ்சனியை தான் நான் மனசார நேசிக்கிறேன். அவளோட பிறந்த நாள் வேற கூடி சீக்கிரம் வருது. அவளுக்கு ஒரு நல்ல பரிசை கொடுத்து என் காதலை சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவளும் என்னுடைய அன்பு பரிசு ஏற்றுக்கிட்டு என் காதலையும் மனசார ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி மட்டும் நீ செஞ்சு விட்ட இந்த பூஜை அறையை இன்னும் பெருசாக செஞ்சு நானும் ரஞ்சனியை திருமணம் செய்து கொண்டு வந்த நாள் முதல் தினமும் உனக்கு நானே பூஜை செய்கிறேம்மா. தினமும் உனக்கு விளக்கேற்றி நானும் என் மனைவியும் சாமி கும்பிடுவோம். இது சத்தியம். என் காதலை நீ தான்மா எப்படியாவது நிறைவேற்றி வைக்க வேண்டும். அவளே அசந்து போகிற மாதிரி ஒரு அன்பு பரிசை நான் தர வேண்டும். நீ மனசு வச்சாதான் முடியும் என்று மிகவும் பயபக்தியுடன் வீழ்ந்து வீழ்ந்து கும்பிட்டு விட்டு வணங்கி விட்டு பூஜை ரூமை விட்டு வெளியே சென்றான் ரகு. அடப்பாவி, காதலியே இவன் இன்னும் சொல்லலை, இனிமே தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்குள்ளே திருமணம் முடிந்து விட்டால் என்னை தினமும் பூஜை செய்வானா? காதலி வரும் வரை காத்திருந்து விட்டு அவள் மனைவி என்று ஆன பிறகு இவன் என்னைக்கு எப்போது பூஜை செய்ய போகிறான்? அந்த பெண் காதலுக்கு சம்மதம் தருவதற்கும் பின்பு திருமணம் செய்வதற்கு என்று சதா சர்வ காலமும் அவள் ஞாபகமே தான் இருக்கும் இவனுக்கு. அதுக்காக தான் என்னை வணங்கி விட்டு போகிறான். நாளை அந்த பெண்ணை மணந்து கொண்டால் இவனுக்கு என் ஞாபகம் ஏன் வரப்போகிறது? இன்னும் அந்த பெண்ணுக்கு தானே அடிபணிந்து போவான். இவனையெல்லாம் எப்படி நம்பி நான் இவனுக்கு உதவி செய்யறது? அது மட்டும் இல்லாமல் காஞ்சனாக்கு பிறகு ஒரு மருமகளைத்தானே நம்பி நானே இன்னும் இந்த பூஜை ரூமில் உட்காந்து கொண்டு இருக்கிறேன். இவன் யாரை மனைவியே அடைய ஆசைப்படுறான்? அவள் யாரோ எப்படிப்பட்டுப்பல்லோ வருபவள் என்ன தினமும் விளக்கேற்றி வைப்படுவாள் என்று எந்த நம்பிக்கை கொண்டு நான் இவனுக்கு உதவி செய்வது? எனக்கே ஒன்றும் புரியவில்லை. எனக்கு மிகவும் ஒரே குழப்பமாக உள்ளது. என்ன செய்யலாம் என்ற சிந்தனையில் மகாலட்சுமி அமர்ந்து கொண்டிருந்த வேளையில் தாரணி உள்ளே வந்தாள். பௌர்ணமி முள் நிலவை போல் பரிபூர்ணமாக அலங்கரித்து கொண்டு இருந்தாள். மகாலட்சுமி அவளை பார்த்த உடனே யோசித்தாள், இவளுக்கு மட்டும் எங்கே இருந்துதான் இந்த ஆடையும் ஆபரணங்களும் கிடைக்கிறதோ தெரியல. இவ உண்மையிலே காஞ்சனாவின் மகள் தானா? ஏன் அப்படி நினைக்கிறேன்னா, அவ காஞ்சனா போட்டுக்கிட்டா தங்க நகையை தான் போட்டுப்பேன்னு ஒரே பிடிவாதமாக இருக்கா. ஆனால் தாரணியோ பிளாஸ்டிக்கான விற்கிற ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு எப்போதும் அழகு பதுமையாக காட்சி தருகிறாள். இதுதான் தாரணிக்கிட்ட எனக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயம். எப்போதும் பளிச்சென்று சுத்தத்துடன் அழகாக இருப்பாள். இது போதாது என்று இவளை பார்க்குறவளுக்கு எல்லாருமே இவளை போலவே இருக்க வேண்டும் என்று நினைக்கும் அளவுக்கு சாதாரணமாக இருப்பாள். இது போதாதா இவளுக்கு? இதற்கு மேல் இவளுக்கு அழகு சேர்க்க ஒன்றுமே தேவையில்லை என்று மகாலட்சுமி அவளை பெருமிதத்துடன் பார்த்து கொண்டிருந்த வேளையில் தாரணியோ அன்னை மகாலட்சுமி வணங்கி விட்டு, அம்மா மகாலட்சுமி தாயே,
இன்னைக்கு என் ஆடை அணிகலன்களை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட வேண்டும். மற்ற பெண்களை விட நான் அழகாக தெரிய வேண்டும். இதை தானே நான் உங்ககிட்ட கேட்க போறேன்னு நினைக்கிறேன். அதுதான் இன்னைக்கு இல்லை. அம்மா தாயே, என் பள்ளியில் படிக்கிற மாலதி என்னோட வசதியானவ. நான் சாதாரண பிளாஸ்டிக் ஆபரணங்கள் அணிந்து கொண்டு வருவதை தினமும் கேலி செய்கிறான். அவள் தினமும் தங்க ஆபரணங்கள் தான் அணிந்து கொண்டு வருவாள். இது நாள் வர நான் உங்ககிட்ட கூட இதை பற்றி எதுவுமே சொன்னதில்லை. சொன்னால் மட்டும் நீ என்ன செய்ய போகிற? சதா காலமும் உன்னுடன் கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்னை காஞ்சனாவுக்கே நீ ஒன்றும் தரலை. எனக்கு மட்டும் எங்கேருந்து தரப்போகிற? ஆனால் அந்த மாலதி முன்பு நான் அவமானப்பட விரும்பவில்லை. ஒரே ஒரு நாள் எனக்கு தங்க ஆபரணம் கிடைத்து அதை நான் மாலதி முன்பு போட்டுக்கொண்டு காட்ட வேண்டும். அதற்கு நீ தான் உதவி செய்ய வேண்டுமா? அடுத்த வாட்டி நான் உன் பூஜை ரூமுக்களை வரும்போது அந்த மாலதியை நான் வென்றுவிட்டேன் திருப்தி எனக்கு இருக்க வேண்டும். அவ்வளவுதான் என்னுடைய வேண்டுதல் என்று கலங்கிய கண்களை துடைத்து கொண்டு போனாள் தாரிணி. அன்னை மகாலட்சுமியோ என்ன செய்வது என்று கன்னத்தில் கை வைத்து கொண்டு அப்படியே அமர்ந்து விட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்னை மகாலட்சுமி பகுதி 2 முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜின் கதை சொல்.